Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு 20 மினிட்ஸ்க்கு கையெடுக்காமல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு கடாயில் 1/2 கப் அளவு துருவின தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பாதாமை பொடியாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிவிட்டு ரவையோட மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண கோகோனட்டையும் சேர்த்துடலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்த பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உள்ளே வைக்கிற அந்த பூரணம் ரெடி ஆயிருச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு பூரி மாதிரி சைஸ்க்கு விரித்து எடுத்துக்கோங்க. நான் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்தனால மாவு வச்சு எதுவும் டஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு தடவிக்கோங்க. அதிகமாக தடவினீங்கன்னா ஆயில் நிறைய அப்சர்வ் ஆகும். இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூரியை அது மேலே வச்சுட்டு சென்டரில் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஓரங்களில் நல்லா பிடிக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தொட்டு தடவி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக தண்ணி வச்சு தடவிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அச்சையும் மூடிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்க பாட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான ஷேப்பில் நம்மளுடைய சோமாஸ் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு கையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிண்ணம் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஓரங்களில் நல்லா ஒட்டுறதுக்காக தண்ணியை லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபோக் வச்சு அந்த எட்ஜில் ஃபுல்லாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அழகான டிசைன் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், கையிலையும் நம்ம அழகாக சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா சோமாஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பூரி சட்டுன்னு கருகிரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம 20 மினிட்ஸ்க்கு மாவை நல்லா பிசைஞ்சு செஞ்சனால நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 30 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், நான் ஒன்று பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.